கர்த்தர் முழுக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அருமையான 2025 ஆண்டுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் ஊழியங்கள் நிமித்தம் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்த்துகளோடு கூட உங்களை நான் சந்திப்பதிலே நாங்கள் குடும்பமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானவைகளை கொடுக்கும்படியாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டுகளிலே பல குறைகளுக்கு மத்தியிலே, பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே 2025 ஆண்டிலே நிறைவானதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா? கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். அவர் வந்தார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டிருந்தது, அதை நிறைவுபடுத்தினார். யார் நிறைவானவர் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் அல்ல, அதில் ஒருவர் வானத்துக்கும் பூமிக்குரிய சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவானவராய் காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கும்படியாக ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த நிறைவானவரை இயேசுவே என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் வாங்க அப்படின்னு சொல்லி நீ அழைத்தால் உன் குறைகள் நிறைவாக்கப்படும். குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும். உன் துக்க நாட்கள் ஒழிந்து போகும். உன் கடன் பிரச்சனை ஒழிந்து போகும். உன் இல்லாமை ஒழிந்து போகும். உன் வாழ்க்கையில் நிறைவானதையே கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிற தேவன் சாதாரணமாக கொடுக்க மாட்டார். ஆமிக்கு குழிக்கு மடியில் விழுந்து சரிய மட்டும் நிரப்பி நடத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, சீமோன் பேதுரை போல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது போல பல வேளைகளில் நீ பிரயாசப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதே சீமோனுடைய பேதுருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். நிரம்பி வழியத்தக்கதாய் அக்கம் பக்கம் இருந்த மீனவர்கள் வந்து அவனுக்கு உதவி செய்யத்தக்கதாய் கர்த்தர் நிரப்பி அவனை ஆசீர்வதித்தார். அவன் சொன்னான், ஆண்டவரை என்னை விட்டு போய்விடாதே என்று சொல்லி. இன்றைக்கு உன்னை விட்டு போகாத தேவன் உன் வாழ்க்கையில் நிறைவானதை கொடுக்கும்படியாக உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் நிறைவானதை கொடுத்து விட்டார். நீங்கள் ஒருபோதும் அவருடைய பாதத்தை விட்டு விலகாமல் அவரோடு கூட தங்கியிருங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்தால் நீ யாவற்றையும் சாதித்து கொள்ள முடியும். நீங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிறைவானவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே 2025 இந்த முதல் தேதியிலே, இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி இந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். விசேஷமாய் சபையை சேர்ந்த மகள் நான்சிக்காக நான் செபிக்கிறேன். மகளுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வதி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும். சகோதரி ஆண்டவரே வயலட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கணவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். விடுதலையோடு கூட நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவோடு கூட ஆசீர்வதி. நிறைவானதான காரியங்களிலே நிரப்பி நடத்தும் ஆசீர்வதி. நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.